கடற்கரைக்காரன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பாறை கருவாடு வச்சு இன்னைக்கு வந்து கருவாடு குழம்பு வைக்க போகிறோம். அந்த பாறை கருவாடு எப்படி வச்சுருக்காங்க, எவ்வளோ ஒரு அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். என்னென்ன பொருள்லாம் சேர்த்துருக்காங்கன்னு பாருங்கள். கருவாட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்களா எப்படி ரெண்டை நடுவை கிழிச்சு அதில் உப்பு மஞ்சள்லாம் தடவி எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. பார்க்கவே அப்படி ஒரு அழகாக இருக்கும். வாடகை தான் அடிக்காது. இந்த மஞ்சள் உப்பு சேர்த்து வச்சிங்கன்னா அந்த கருவாட்டு வாடையே தெரியாது. நல்லா மணமணக்கும் பார்த்தீங்கன்னா. நல்லா வாசமாக தான் அடிக்கும் தவிர கருவாட்டு வாடையே இல்லை. இதை வச்சு இன்றைக்கி ஒரு கருவாட்டு குழம்பு பண்ணிடலாம் வாங்க. இந்த பாறை கருவாடு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த அருவாமனையை வச்சு பொடிச்சு பொடிச்சா நமக்கு தேவையான மாதிரி பீஸை வெட்டிக்கிறலாம். இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பு. அப்படி ஒரு வாசம் அடிக்கி. இன்றைக்கி இந்த கருவாட்டு குழம்பு தான் நம்ம வீடே மணக்க போகுது. வாங்க இதை எப்படி வெட்டி நமக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போட்டுருங்க. நான் எனக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போட்டுக்குவேன். பீஸு ஜம்முன்னு இருக்கு. இது தலைப்பகுதி. தலைவருங்க கருவாட்டில் வந்து எதையுமே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த சிறகை மட்டும் வெட்டிக்கணும். இது மட்டும் வேண்டாம். பார்த்தீங்களா அல்வா துண்டு மாதிரி இருக்குங்க பீஸு. பார்த்தீங்களா அந்த பீஸ் பீஸாக வெட்டினா தான் உங்களுக்கு வந்து வெட்டுறது ஈஸியாக இருக்கும். உங்கள் துண்டு போட நல்லா கருவாடு நல்லா இதாகிட்டு இங்கே பாருங்கள் எப்படி ஒரு பீஸுக்கு நல்லா இருக்கு பார்த்தீங்களா. ஜம்முன்னு இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப பொடிசாக வெட்டினோம்னா குழம்புல போடும்போது கரைஞ்சிடும். அதனால் சின்ன சின்ன பீஸாக நம்ம வெட்டியிருக்கோம். மண்டையும் போட்டுப்போம். மண்டையும் இதில் வேஸ்ட்னு பார்த்தா இந்த சிறகு மட்டும்தான். அந்த சைடில் இருக்கிற அந்த 2 சிறகு இது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே நமக்கு அவ்வளோதான். இங்கே பாருங்க கருவாடு நல்லா வெட்டியாச்சு. நல்ல துண்டு பீஸாக இப்படி போட்டோம்னா உங்களுக்கு குழம்புல கரையாது. இது எப்போ போடணும் பார்த்தீங்கன்னா, நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த கருவாடு போடணும். இல்லைன்னு வச்சுக்கலாம் கரைஞ்சிரும். எல்லா கருவாடுமே அப்படி தான் போடணும். பாருங்கள் துண்டை எப்படி ஒரு கட்டில் அல்வா துண்டு மாதிரி இருக்கு பாருங்கள். உள்ள குழம்புக்கு சூப்பராக இருக்கும். நல்லா காய வச்சு வெயில் தொங்க பிடிச்சி காய வச்சது. வாங்க குழம்பு வைக்கலாம். மக்களே கருவாட்டு தேவையான எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ பாருங்க கருவாட்டு குழம்புக்கு கருவாடு சுத்தமான கருவாடு. இங்கே புளியை கரைச்சி வச்சுருக்கு. இங்கே பாருங்கள் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கு. இங்கே முருங்கைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், வெங்காயம் இங்கே 4 இருக்குது. முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் தான் இதில் வந்து ஸ்பெஷலு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி இது பண்ணிக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. பாருங்கள் வெந்தயம் கொஞ்சம் போட்டு இது பண்ணிக்கிறோம். கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்ச ஆரம்பிச்சு
அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பொடி வெங்காயம் போடுங்க, நல்லது. ஏன்னா வெங்காயத்தில் பொடி வெங்காயம் சேர்த்துங்க வச்சுங்களேன், உங்கள் உடம்புக்கும் நல்லது, நல்லா சுவையாகவும் இருக்கும். நாங்கள் பொடி வெங்காயம் தான் எடுத்துருக்கோம். பரு வெங்காயம் இருக்குது, பெரிய வெங்காயம் அது சேர்க்கலை. இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் தான் எனக்கு சேர்த்துருக்கோம். கருவாட்டு குழம்புக்கு எல்லா குழம்புக்குமே பொடி வெங்காயம் போடுங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கிளறி விட்டுக்குவோம், பொன்னிறமாக வதங்கட்டும். பொன்னிறமாக வதங்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ வந்து பாருங்கள், நம்ம தக்காளி சேர்த்துக்கிடுவோம். தக்காளி சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மற்ற இதில் சேர்த்து குழம்பு கூட்டிடலாம். தக்காளியும் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு, ரெண்டையும் பாருங்கள் நல்லா அற்புதமாக இருக்குது பார்க்கவே. நல்லா வதங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்தாச்சு. கருவாட்டு குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் நல்லா சேருங்க, நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் சேர்த்தா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் முருங்கைக்காவும் கத்திரிக்காய் ரெண்டுமே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இருப்பிச்ச புளியை வந்து ஊற்றிடுவோம். கரைச்சி புளியை பார்த்தீங்களா, இப்போ வந்து புளியை சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு புளி ஊற்றி சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவு வந்து புளி சேர்த்துருக்கோம். பார்த்தீங்களா, நல்லாயிருக்கு. இப்போ வந்து புளியை ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம எடுத்து வச்சு தேங்காய் வந்து ஊற்றிக்கிடுவோம். பார்த்தீங்களா, தேங்காய் நல்லா ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் மசாலா பொடி, மகாராஜா மசாலா பொடி சேர்த்துக்குவோம் குழம்புக்கு. மீனுக்கு கொஞ்சம் தான், கருவாட்டு குழம்பு தான் மகாராஜா மசாலா தூள் வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவுமே அதான் சேர்த்துக்குறோம். நீங்கள் குழம்புக்கு என்ன பொடி சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் மகாராஜா தூள். தூத்துக்குடியில் அதான் ஸ்பெஷல். உங்கள் ஊரில் என்னென்ன மசாலா பொடி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கூட்டியாச்சு. கொதிச்சு வரவே என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம வெட்டி வச்சுருக்க கருவாடை, பாறை கருவாடை சேர்த்துக்கிடுவோம் குழம்புக்கு. அது போடுறதுக்கு கொஞ்சம் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இந்த கருவாடு போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கொதிக்கிற முன்னாடி கொஞ்சம் நேரம் அலசி போடலாம். அதுக்கு முன்னாடி போடக்கூடாது, கருவாடு வந்து உடஞ்சிரும். நாங்கள் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், போட்டாச்சு. மக்களே, குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு, நம்ம வச்சுருக்க கருவாடை வந்து அலசி கொஞ்சம் அலசினா மட்டும் போதும். கொஞ்சம் அலசி அதில் போட்டுக்கிறோம். இதை நல்லா அலசிக்கிடுவோம். உப்பு இருக்கும், நல்லா அலசி. மஞ்சள் பிரியுது பார்த்தீங்களா, மஞ்சளும் உப்பும் பிரிஞ்சு வரும் பாருங்கள். நல்லா மஞ்சளும் உப்பு நல்லா பிரிஞ்சு நல்லா தெரியுது பார்த்தீங்களா, போட்டோம் குழம்புல. பாருங்கள் எப்படி துண்டு துண்டாக இருக்குது பார்த்தீங்களா. பாறை கருவாடு வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான் கருவாடு. குழம்ப லைட்டாக மூடி வச்சுக்குவோம். அவ்வளோதான். இனிமேல் குழம்பு கொதிச்சதும் இறக்கிற வேண்டியதான். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். அதிகமாக போட்டுறாதீங்க உப்பு, கொஞ்சமாக போட்டால் கூட அடுத்து நம்ம போட்டுக்கிடலாம். அதிகமாக போட்டு வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோதாங்க, குழம்பு இது ரெடியானதுக்கப்புறம் தாளித்து இறக்கிற வேண்டியது. தொடர்ந்து பார்ப்போம். ரொம்ப நேரம் ஆச்சு. பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துச்சு, நல்லா வாசம்
நல்லா வாசம் கொடுத்துட்டு கருவாட்டு குழம்பு பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா வாசம் கொடுத்துட்டு அது கருவாடு எடுத்து பார்ப்போம். பாருங்க நல்லா வெந்த ஆரம்பிச்சிட்டு கருவாடு, பாறை மண்டை சதையில் பாருங்கள் நல்லா வேக ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம தாளித்து இறக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம இதில் தாளித்து நம்ம குழம்பு இறக்கிடுவோம். வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, உளுந்து எல்லாம் போட்டு தாளித்து குழம்புல ஊற்றி இறக்கிற வேண்டியதான். நம்ம கடுகுலும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா பொரியுது பார்த்தீங்களா. எண்ணெய் நல்லா சூடாகணும், அப்போ தான் வந்து கடுகு உளுந்து போடணும் அந்த பொரியுது. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி குழம்புல ஊற்றி அப்படி இறக்கிடும். லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். பாருங்க, வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புல ஊற்றி வேணால் இங்கே வந்து அடுப்பு சிம்மில் வச்சு அவ்வளோதான். குழம்பு ரெடி, கருவாட்டு குழம்பு ரெடி. மல்லித்தலைகளை வந்து சேர்த்துக்கிறோம். பார்த்தீங்களா, கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு இனிமேல் நம்ம சாப்பிட்றது தான். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. பார்த்தீங்களா, முருங்கைக்காலாம் நல்லா வெந்து, கத்திரிக்காய் நல்லா வெந்து, குழம்பு நல்லா வாசம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. அவ்வளோதாங்க, கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் கருவாட்டு குழம்பு பிடிக்கும்டா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், கருவாட்டு குழம்பு நெய் ஸ்பெஷல், அவிச்ச முட்டை, அப்பளம். வாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். தரமாக இருக்குங்க கருவாட்டு குழம்பு, வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு கருவாட்டு குழம்பு பிடிச்சா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய கடைக்காரன ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.